ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில என் லைஃப்ல இருந்தேன். ஏன்னா, இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவ அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஆயிடுச்சு 16, 17 வருஷம் ஆயிடுச்சு வந்து. அ கரெக்ட்டா தான் இருக்கிறோம். கரெக்ட்டா எங்க மிஸ் ஆகுது, என்ன பண்றதுன்றது தெரியல. சரி போதும், சும்மா போதும் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. அ என்ன சொல்றதுன்னு தெரியலனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில என் லைஃப்ல இருந்தேன். ஏன்னா, இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவ அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஆயிடுச்சு 16, 17 வருஷம் ஆயிடுச்சு வந்து. கரெக்ட்டா தான் இருக்கிறோம். எதுவும் கரெக்ட்டா எங்க மிஸ் ஆகுது, என்ன பண்றதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அம் அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. அம் இந்த மாரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க. மேம் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது, நான் நெனச்சேன் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். நான் வில்லனா தான் கேட்டேன் நான் போனோம். அ வில்லன் மாரி ஏன்னா 2 பேர் பண்றாங்கன்னா வில்லனா இருக்கும். இல்ல ஏதாவது சின்ன கேரக்டர் அப்படின்னு. பட் இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதைய சொல்லி, அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. அ என்னால அப்பதான் நான் பிலீவ் பண்ணேன். கடவுள் வந்து எனக்கு குடுத்த கிஃப்ட் இது. அம் என்ன திருப்பி இன்னும் என்னோட ஜர்னி இங்க நெறைய இருக்கு. சினிமால நான் இருக்கணும், இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது. ஸோ என்னைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவ சொல்லியிருக்கேன். ஜாஸ்தியா சொல்ற மாரி கூட இருக்கும். உண்மையாவே மனசார சொல்றேன். நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். அ தேங்க் யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர். அம் அவர் இந்த படத்துல போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அ அவர் கண்டிப்பா அ சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வருவாருன்னு நான் நம்புறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்தில் அண்ணன். செந்தில் அண்ணன்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலன்னு தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு, கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க. அப்போலேருந்து தெரியும். அம் அப்புறம் தம்பி ராமையா சார். எனக்கு என்ன எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்கள்ல சாரும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா. மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி, "என்னடா தம்பி?" அப்படின்ட்டு உரிமையா பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா. தங்கதுரை. சில நேரங்கள்ல நானும் விஷ்ணுவும் ஆக்சுவலி நெறையவே ஓட்டியிருக்கோம். அந்த அந்த ஃப்ளோல நெறையா ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் நிரோஷா மேம், தேங்க் யூ. இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர் அதேதான். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும். ஆனா வந்து ஒரு பிரதர் மாரி பார்க்குறாரு. இந்த மாரி இந்த கதை கேட்டேன். உனக்கு இது நல்லாருக்கும். அப்படின்லாம் ரெகுலரா ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு என் மேல அக்கறை வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்ண்ணா, நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, என் ஃப்ரெண்ட். அ ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவுல கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம். அ என்னோட பிரதர் டைரக்ஷன்ல யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டயலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகல. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை. அது டேக் ஆஃப் ஆகல. பட் நெறைய நாள் வந்து 2 பேரும் நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து மாத்தி மாத்தி தோள் சாஞ்சு அழுதுருக்கோம். அதே மாரி நெறைய சண்டை போட்டுருக்கோம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்கு. பட் அ என்னைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா அ அ அம் அது ஒத்துப்பான்னு நெனைக்கிறேன். 2 பேருமே அவ்ளோ பார்த்துருக்கோம். அவ்ளோ பிரச்சனைகள், அவ்ளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒண்ணா நின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ம். அப்புறம்
தலைவர். இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங். நான் லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார் கிட்டேருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், யூ ஆர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு. எனக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அந்த படம் முடிச்சா அடுத்த இன்னொரு படம் போகிறேன், கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் அவங்கள பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 ஹவர் சார், சின்ன சீக்வன்ஸ் சார், 1 ஹவரில் எடுத்துருவாங்க. இந்த 1 ஹவரில் வந்து நம்ம 10 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லிக் கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீனை எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும்போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிட்ஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும், இன்னும் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா, சுபாஷ்கரன் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 3 நாள் இருக்கு இந்த படம். லால் சலம் அன்னைக்கு இப்போ ட்ரெயிலர் போட்டாங்க, அன்னைக்கு வந்திருப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க, அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துருச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தேன் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுவேன். நன்றி, வணக்கம். லால் சலாம் படம். ஸோ அதை பற்றின தம்பி அண்ணா எதுவும் சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர், சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ராந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா,
இவங்க எல்லாரும் கூடயும் நடிச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும், அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், ஜி.கே. தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், அண்ட் ரெட் ஜெயிண்ட், செண்பகமூர்த்தி சார் எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க ரஜினி ஃபேனா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஆள். ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே. சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான். அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்க்ரீன் பிளேஸில் இருக்கிறேன். அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது. அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி, விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக பேச வராது, மன்னிக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும், ஹீரோஸ் தம்பிராம அண்ணன், செந்தில் அண்ணன், தங்கத்துறை, விவேக் பிரசன்னா, திவாகர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் ஹீரோஸ் 2 பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ், ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன், அதுக்கு மேலே அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் உழைத்த உழைப்புகள் வீணாக போகக்கூடாது. கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும், மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும். முதலாளி சுபாஸ்கரன் சார், தமிழ்குமரன் சார், அண்ட் சுப்பு சார், சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி.